குறையறதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா ஏன் முதல்ல அதுக்கு முன்னாடி ஏன் ஏறிச்சு அந்த லெவல்? ஆ, அந்த லாஸ்ட் நாள்ல. அதே மாரி ஒரே 3 நாள்ல ரூ. 10,000 ஏறிச்சு. ஆமா. அது ஏன்றத சொல்லிர்றேன். ஆக்சுவலா பார்த்தோம்னா, ஆ நம்ம ஏற்கனவே நெறைய நியூஸ்ல சொல்லுவோம். என்ன விலை ஏன் வந்து ஏறுனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அமெரிக்க பொருளாதாரத்த சொல்லுவோம். அது மாரி ஒவ்வொரு விஷயம் சொல்றப்போ, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்த குறைச்சுட்டாங்க. அப்படி குறைக்கிறப்போ, அதனுடைய இது வந்து குறையும். தங்கத்தினுடைய இன்வெஸ்டர்ஸ்லாம் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விலை ஏறும் அப்படின்னு. அதே மாரி அந்த மீட் ஃபெப்போட மீட் வந்து 29ஆம் தேதி நடக்குது. சரி. அப்போ இருக்கப்ப திருப்பி இந்த வாட்டி குறைப்பாங்க அப்படின்னு நெனைச்சாங்க. ஆமா. அப்படி கோல்டுடைய அந்த மதிப்பு. எஃப்டி ரேட் ஆமா. வந்து ஆ. குறைச்சிருந்தாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தங்கத்தோட விலை ஏறும். அத முன்னிட்டு இந்த பிசிக்கலா நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, மார்க்கெட்ல தங்கத்து விலைய ஏத்திட்டாங்க. யுஎஸ்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ஏன்னா ஃபெட் வந்து தன்னுடைய வட்டி விகிதத்த குறைக்க போறாங்க. குறைச்சா நிச்சயமா இது ஏறும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏத்திருவோம். அப்படின்னு ஏத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. அதனால கிடுகிடுன்னு விலை ஏறிச்சு. அதே டைம்ல எம்சிஎக்ஸ் அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆன்லைன் வணிகம். அதுலயும் வந்து என்ன ஆச்சு கிடுகிடு கிடுகிடுன்னு விலைய ஏத்திட்டாங்க. விலைய ஏத்துனோனயுமே அந்த ஹையஸ்ட் ரேட்டுக்கு போய் நின்னுச்சு. ஒரு சவரன் வந்து ரூ. 1,34,000 அந்த மாரி. பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல் அவருடைய ரிட்டயர்மென்ட் பீரியடு. அவரு என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே பண்ணல. செவனேன்னு "எப்பா இது ஒண்ணும் நான் குறைக்கல. அப்படியே இருக்கட்டும்" அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ இது குறைப்பாரு, அப்போ கோல்ட ஏத்தலாம்னு நெனச்சுட்டு பண்ணவங்க அப்படியே பல்டி அடிச்சிடுச்சு. அதனால சட சட சடன்னு ரேட் குறைய ஆரம்பிச்சது. கோல்ட் ரேட் குறைஞ்சது. அதே மாரி இந்த ப்ராஃபிட் புக்கிங் பீரியட்ன்னு சொல்லுவோம்ல எம்சிஎக்ஸ்ல அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாமே, சரி நம்மளுடைய ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுவோம். நம்ம ரூ. 200க்கு வாங்குனோம். இன்னைக்கு ரூ. 400 ரூ. 400. வந்துருச்சு ஆ, வெள்ளி. ஆ. தங்கம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 10,000க்கு வாங்குனோம். இன்னைக்கு 17,000 வந்துருச்சு. அப்ப சரி கொஞ்சம் விக்கலாம் அப்படின்னு வித்தாங்க. வித்தவுடனே மார்க்கெட்ல என்ன ஆயிடுச்சு, விக்க விக்க பயம் வந்துருச்சு. ஐயோ! எல்லாருமே நெறைய விக்க வருது. இது ரேட் குறையும் போல இருக்கு அப்படின்னு கிடுகிடுன்னு எல்லா இன்வெஸ்டர்ஸுமே விக்க வந்தாங்க. ம். ஒரு பேனிக் செல்லிங் ஆயிடுச்சு. அது ஆன உடனேயுமே டக்கு டக்கு டக்குன்னு விலை குறைஞ்சுது. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அவங்க. விலையும் நல்லா குறைஞ்சிருச்சு. நமக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலை ஆயிடுச்சு.